ரெக்டாங்கிள் டூல் கீபோர்டில் ஷார்ட்கட் F6ங்க. டூல் பாக்ஸ்லையும் இந்த இடத்துக்கு செலக்ட் செஞ்சுக்கலாங்க. ரெண்டும் ஒன்று தான். ரெக்டாங்கிள் டூல் பயன்படுத்திங்க ரெக்டாங்கிள், ஸ்கொயர், 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாங்க. ஒரு ரெக்டாங்கிள் வரையறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் F6 செலக்ட் செஞ்சுட்டுங்க. லெஃப்ட் பட்டன் பிடிச்சு எது வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் வேணுமோ அது வரைக்கும் மவுஸ் கொண்டு போயிட்டுங்க. மவுஸ் பட்டனை ரிலீஸ் செஞ்சுட்டோம்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்துருங்க. ரெக்டாங்கிள் வரையும் பொழுதுங்க ஷிஃப்ட் கீ பிடிச்சிட்டு வரைஞ்சோம்னா நம்ம ஒன் சைடு வரைஞ்சோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்போசிட் சைடு அது அப்படியே பெருசாகுங்க. சின்னது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன் சைடு தான் வரைஞ்சிட்டு இருக்கிறேங்க. பட் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக பெருசாகிட்டு இருக்குங்க. இப்போ ஷிஃப்ட் கீலேருந்து விரல் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த ரைட்டு பாட்டம் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் செய்ய முடியுங்க. ஷிஃப்ட் கீ பிடிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடு பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன சைஸ் ஆல்டர் செய்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆல்டர் ஆகுங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களோட டைம் மிச்சமாகும். கால்குலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டான டிசைன்ஸ் வருங்க. ஸ்கொயர் வரையறதுக்குங்க கீபோர்டில் ஷார்ட்கட் F6 செலக்ட் செஞ்சுட்டுங்க. கண்ட்ரோல் கீ பிடிச்சு லெஃப்ட் பட்டன் ப்ரெஸ் செஞ்சுட்டேன். எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் வேணுமோ அந்த இடத்துக்கு மவுஸ் கொண்டு போயிட்டு ரிலீஸ் செஞ்சுக்கலாங்க. இதே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீ பிடிச்சிட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் வரையும் பொழுது ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுங்க. 3 பாயிண்ட் ரெக்டாங்கிளுக்குங்க டூல் பாக்ஸில் அந்த டூலை செலக்ட் செஞ்சுட்டுங்க. லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க. எது வரைக்கும் நம்ம லைன்ஸ் வேணுமோ அது வரைக்கும் கொண்டு போயிட்டுங்க. மவுஸ் பட்டன் ரிலீஸ் செஞ்சோம்னா அண்ட் தென் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த லைன் பாருங்கள் ஏங்கிள்டான ஒரு பாக்ஸ் வருங்க. இந்த லோகோவை நீங்கள் ஈஸியாக ட்ரா செஞ்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து 13 வீடியோ பார்த்து நல்லா கற்று வச்சுருந்துருப்பீங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய 3 டூலுங்க சர்க்கிள், 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள், டெக்ஸ்ட் டூல். இதை ட்ரை செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை டெமோ காமிக்கிறேன். ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயரை எடிட் செய்கிறதுக்குங்க அதை செலக்ட் செஞ்சோம்னா ப்ராப்பர்ட்டி பாரில் சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை கொடுத்து நம்ம எடிட் செஞ்சுக்கலாங்க. நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே ப்ளேஸ் செஞ்சுருக்காங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் காமிக்கிற மெஷர்மெண்ட் வந்துங்க இந்த பாக்ஸினோட கரண்ட் பொசிஷனை காமிக்குதுங்க. இதை பயன்படுத்திங்க பாக்ஸினோட சைஸஸை இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாம், டிக்ரீஸ் செஞ்சுக்கலாம். லாக் ஆக்டிவேட் இருந்ததுன்னா வித்தில் கொடுத்தீங்கன்னா ஹைட்டு ப்ரொபோஷனேட்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். லாக்கு டீஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா எந்த மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் மாறும். இந்த மெஷர்மெண்ட்டை பயன்படுத்திங்க நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் செஞ்சுக்கலாம். இது வெர்டிக்கல் மிரர், இது ஹரிசாண்டல் மிரருங்க. இது 3 வெரைட்டிஸ் ஆஃப் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கார்னர் செலக்ட் செஞ்சு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் கொடுத்து மாற்றிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஆரிஜின்ங்க. இந்த ஆரிஜின் வந்து நம்ம எந்த கார்னர் நம்ம செலக்ட் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மூவ்மெண்ட் ஆகுங்க. இப்போ நான் லெஃப்ட்டு பாட்டம் செலக்ட் செஞ்சுட்டுங்க. இதை நான் ஆரிஜினை வந்து இப்போ 28ன்னு இருக்குது. நான் அது வந்து 15 மாற்றுறேன். ஸோ இந்த பேஸ் வச்சுட்டுங்க அந்த பொசிஷனுக்கு வந்து அது நவுந்துக்குங்க. அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டும் அப்படிதாங்க. இந்த பொசிஷன் வச்சு 14 இருக்குங்க. அதை நான் வந்து 16 மாற்றுறேன். ஸோ இந்த பேஸ் வச்சுங்க இது 60 இப்படி மாறுங்க. இதே நான் இந்த ஆரிஜின் செலக்ட் செய்கிறேங்க. இதை செலக்ட் செஞ்சுட்டு இங்கே 16 கொடுக்குறேன். இதை பேஸாக வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட் மாறுங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஆரிஜினை நீங்கள் செலக்ட் செஞ்சு மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாங்க. இந்த ஸ்கொயர்னோட சைஸை மாற்றுறதுக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் ஆப்ஜெக்ட் சைஸுங்கிறதுக்கு கொடுக்குற மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி மாறிடுங்க. லாக் ஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா ஒன் சைடு கொடுத்தீங்கன்னா அதர் சைடு வந்து அதனோட ப்ரொபோஷனேட்டாக மாறிடுங்க. இப்போ நான் இதை 20ன்னு மாற்றுறேன். ஸோ வித்தில் 20 கொடுக்கும்பொழுது ஹைட்லையும் 20 ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சுங்க. இப்போ நான் இந்த லாக்கை ரிலீஸ் செஞ்சுட்டு இதை நான் 14 மாற்றுறேங்க. வித்தில் வந்து 40 மாற்றியாச்சுங்க. ஹைட் வந்து 20 அப்படியே இருக்குது. ஸோ இந்த லாக்கினோட பர்பஸ் இதுதாங்க. இந்த ஸ்கொயரை ரொட்டேட் செய்கிறதுக்குங்க ப்ராப்பர்ட்டி பாரில் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் கொடுத்து ரொட்டேட் செஞ்சுக்கலாங்க. இந்த ஆப்ஜெக்டை ஹரிசாண்டல் மிரர் செய்கிறதுக்குங்க இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சு ப்ராப்பர்ட்டி பாரில் மிரர் ஹரிசாண்டலி அப்படின்னு இருக்குங்க. அதில் கிளிக் செஞ்சோம்னா ஹரிசாண்டல் மிரர் ஆயிருங்க. அதே மாதிரி வெர்டிக்கலுக்குங்க மிரர் வெர்டிக்கலி அப்படிங்கிறதுல கிளிக் செஞ்சால் மிரர் ஆயிருங்க. இந்த மிரர் பர்பஸ் இப்போ நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. நம்ம டிசைன் செய்யும் பொழுது இது எந்த இடத்துக்கு இது அப்ளை செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இந்த பாக்ஸு அல்லது ஒரு ரெக்டாங்கிளோட கார்னரை கர்வ் செய்கிறதுக்குங்க 3 டைப்ஸ் ஆஃப் கார்னர்ஸ் இருக்குது. அந்த கார்னர் நம்ம செலக்ட் செஞ்சுட்டுங்க இந்த மெஷர்மெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்னர் பெண்ட் ஆயிருங்க. இப்போ நான் ஃபைன் கொடுக்குறேன். இந்த லாக் ஆக்டிவேட் ஆகிருக்கனாலங்க மீதி 3 மெஷர்மெண்ட்டும் 5 ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துக்கு இந்த லாக்கை ரிலீஸ் செஞ்சுட்டுங்க ஃபைன் கொடுக்குறேன் அல்லது 15 கொடுக்குறேன். இது ஒன்று மட்டும் பெண்ட் ஆகுங்க. மீதி 3 ஆஸ் இட் இஸ் இருக்கும். அதே மாதிரி அடுத்த கார்னர் நான் செலக்ட் செய்கிறேங்க. இதில் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன், ஃபைன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்சைடு வந்து கர்வ் ஆகுங்க. இப்போ லாக்கை வந்து ஆக்டிவேட் செஞ்சுட்டு மறுபடியும் 5 கொடுக்குறேங்க. 4 சைடும் இந்த மாதிரி கர்வ் ஆகிடுங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்னரை வந்து செய்யும் பொழுது அந்த டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கார்னர் நான் செலக்ட் செய்கிறேங்க. இப்போது ஒரு கார்னர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். பட் அந்த கார்னர் எனக்கு பிடிக்கல, வேறு மாடல் வேணும்னு நம்ம செலக்ட் செஞ்சோம்னா அந்த மாடலுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு இதுவும் பிடிக்கல, கார்னர் ரவுண்டட் கார்னர் இருந்தால் போதும்னு செலக்ட் செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர் பர்பஸ் தெரிஞ்சு உங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி அப்ளை செஞ்சிங்கன்னா உங்கள் டிசைன் சூப்பராக இருக்கும்.
தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.